வணக்கம். செந்தில்குமார், கன்னியாபுரம். ஆமாம், காலம் சென்ற ஏழுமலை அவர்களுடைய மனைவி செல்வி அம்மா. அவங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க. செந்தில் கைப்பூச்சி இழுத்துட்டாங்க. ஆனால் அவங்க இன்னொருத்தருடைய சூழ்நிலை பேருதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வழக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் அந்த அம்மா காவல் நிலையத்தில் பேசின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அருமையாக சொன்னாங்க ஒரு விஷயத்தை. உங்களுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கிறேன், சரிங்களா? நான் யாரையும் பழி வாங்கணுமோ, யாரையும் குறை சொல்லணும் அப்படின்லாம் இல்லைம்மா, சரிங்களா? நல்லா இருந்தால் நல்லது தான். உங்களுடைய கண்ணீர், நீங்கள் உங்கள் பையனுக்காக வேண்டி கண்ணீர் சிந்துறீங்க. எந்த தாயாக இருந்தாலும் அந்த கண்ணீர் சிந்துவாங்க, இதில் மாற்றம் இல்லை. செல்வி அம்மா, நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பேசுங்க, கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் மேலே இருக்கிற வழக்கை திரும்ப பெறத்துக்கான வழியை நான் பண்ணுவேன். இதுக்கு நீங்கள் ஒரு அப்பா இல்லாமல் ஒரு குழந்தைங்களை வளர்த்துருக்குறீங்க. அது என்ன கஷ்டம் எனக்கு தெரியும் செல்வி அம்மா. அதனால் உங்களுடைய கண்ணீர் வீண் போகாது. எனக்கு யாரையும் பழி வாங்கணும், அவங்கள கெடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கிடையாது. உங்களுடைய கண்ணீருக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும்.